ராஜபாளையம் விஜயகுரு அறக்கட்டளை சார்பில் மனிதநேய மக்கள் விழிப்புணர்ச்சி, சட்ட ஆலோசனை மற்றும் உதவி, வேலைவாய்ப்பு பயிற்சி நிறைவு மற்றும் கலை நிகழ்ச்சி ஆகிய முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. ராஜபாளையம் விஜயகுரு அறக்கட்டளை சார்பில் மனிதநேய மக்கள் விழிப்புணர்ச்சி, சட்ட ஆலோசனை மற்றும் உதவி, வேலைவாய்ப்பு பயிற்சி நிறைவு மற்றும் கலை நிகழ்ச்சி ஆகிய முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. குவைத் ராஜா மக்கள் சமூக இயக்க மாநில இளைஞரணி செயலாளர் திரு கதிர்வேல் தலைமை வகித்தார். திரு முத்துகிருஷ்ண ராஜா முன்னிலை வகித்தார். ஓய்வு பெற்ற ஊர்காவல்படை அதிகாரி திரு கிச்சையா, சட்ட ஆலோசகர் வக்கீல் திரு ஆனந்த் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். யோகா ஆத்தீஸ்வரர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் திரு ஐயனார் நன்றி கூறினார். விழா ஏற்பாடுகளை விஜயகுரு டிரஸ்டின் பொதுச் செயலாளர் திரு சிவக்குமார் சிறப்பாக செய்திருந்தார். அதை விளக்குவதற்காக ஏற்பாடு செய்தது. அத்தோடு கடந்த 45 நாட்களிலே ஏற்பாடு செய்திருக்கின்றதை பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய காலகட்டங்களில் வாழ்கின்ற மனிதர்கள் நான் இன்னும் எத்தனை சொத்துக்கள் வாங்க வேண்டும், அரிது அரிது மானிடராய் பிறப்பதறிது. நாம் பிறந்திருந்தால் இந்த உலகத்தில் நன்மையை செய்ய முடியாது. அதற்காகவே கடவுள் நமக்கு 3000 பிறவிகளுக்கு நல்லதை செய்ய முடியும். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் சுயநலமாக தன்னலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இன்னும் எனக்கு சொத்து வேணும், இன்னும் பலமாடி கட்டடம் நான் கட்ட வேணும் அப்படிங்கிற தன்னலம் போக்கு வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி சிவா அவர்களை இந்த நேரத்தில் நான் முழு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியாகும். சட்ட ஆலோசனை, உங்களுக்கு சந்தேகங்கள் எழுகின்றதை அதை விளக்குவதற்காக ஏற்பாடு செய்தது. அத்தோடு கடந்த 45 நாட்களிலே ஏற்பாடு செய்திருக்கின்றதை பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய காலகட்டங்களில் வாழ்கின்ற மனிதர்கள் நான் இன்னும் எத்தனை சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்கள் அனைவரிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது. விஷயத்துக்கே வரமாட்டேங்க. விஷயம் என்ன இருக்கிறது? இந்திய நாடு கிட்டத்தட்ட இந்த நாட்டிற்கு வளர்ச்சியே இல்லாமல் பின்னடைவோடு நொண்டி குதிரை போல